ஒரு காலத்தில் தேவலோகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கி இருந்தாள். அவள் பெயர் மகிஷி. அவளுக்கு பிரம்மாவிடம் இருந்து ஒரு வரம் கிடைத்தது. சிவன் மற்றும் விஷ்ணுவை தவிர வேறு யாராலும் அவளை அழிக்க முடியாது. இதுவே பிரம்மா மகிஷி என்ற அரக்கியிற்கு கொடுத்த வரம். இதன் காரணமாக மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்து அனைத்தையும் அழிக்க திட்டமிட்டாள். அதனால் தேவர்கள் மற்றும் மனிதர்கள் அவளின் கொடுமையான செயல்களால் பரிதவிக்கத் தொடங்கினர். இதனை பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு தேவன் மகிஷியை அழிக்க மோகினி வடிவில் பூலோகத்தில் ஒரு சிறிய குழந்தையாக அவதரித்தார். இந்த குழந்தை பாண்டிய மன்னன் ராஜசேகரனின் கையில் கிடைத்தது. அவனும் அந்த குழந்தையை மகனாக ஏற்றுக்கொண்டான். அந்த குழந்தையின் பெயர் மணிகண்டன். பல கொடுமைகளை செய்து கொண்டிருந்த மகிஷி மணிகண்டனால் தமக்கு ஆபத்து நிகழும் என உணர்ந்து மணிகண்டனை அழிக்க திட்டமிட்டாள். பிறகு மணிகண்டனை அழிக்கவும் முயன்றாள். பின்னர் ஐயப்பன் தனது சக்தி மற்றும் அருளின் மூலம் மகிஷியை தோற்கடித்து தேவலோகத்திற்கு திரும்பினார்.